ஸோ நம்ம இன்செட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்செட்ல நம்ம டேபிள் முடிச்சாச்சு, பிக்சர் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவ்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் பிக்சர்ஸ்ங்கிறது டைரெக்டாக நமக்கு நெட் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்லைன் பிக்சர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது நார்மலாக நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி தான் அதுவும். ஸோ நம்மளுக்கு சேவ்ஸ் தான் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். சேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு, ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்றதுக்கு, நிறைய பேம்ப்ளெட் டிசைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சேவ்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ்ஸ்ல இந்த டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே லிஸ்ட் அவுட் ஓப்பன் ஆகும். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி யூஸ்டு ஷேப்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுலையுமே ஹெட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேசிக் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் நிறைய ஷேப்ஸ், மல்டிபிள் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி டிரா பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸசைஸும் ஒரு 4 ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஓனா நீங்கள் இந்த ஷேப்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன், ரவுண்டட் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் வருது. கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 3 பாக்ஸ், இந்த சைடு 3 பாக்ஸ், மேலையும் கீழேயும் ஒரு 2 பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கார்னர் இருக்கும். அந்த கார்னர் எதுக்கு அப்படின்னா அந்த ஷேப்ஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அது இந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த ஷேப்ஸ் பிளஸ் மாதிரி மாறிடும். அதாவது அந்த கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஏரோ மார்க், டபுள் ஏரோ மார்க் வருது. ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது அது பிளஸ்ஸா மாறிடும். அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ எதுக்கு அப்படின்னா எட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் ரவுண்டடா வேணும், ரெக்டாங்கிளே எனக்கு கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம அந்த எட்ஜஸ் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எல்லோ கலர். இது எதுக்கு அப்படின்னா ரொட்டேட் பண்றதுக்கு. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்வா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ரொட்டேட்டடா தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்க இங்க இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் கலர் எதுவுமே இல்லாம இருக்கும், சிம்பிளா இருக்கும். நம்ம எல்லா கண்டென்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸ், பிக்சர்ஸ், ஷேப்புக்குள்ளாரையே நம்ம எடுத்துக்க முடியும். அதனால இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன், கலர்லெஸ்ஸா கொடுக்குறேன். ஸோ இதுல நான் டைப் பண்ணணும்னா டைரக்டா நீங்க கீபோர்டு வச்சுட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா கர்சர் உள்ள வந்துடும். ஒரு மாதிரி பிளிங்கிங் கர்சர் உள்ள இருக்கும். ஸோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண வேர்ட்ஸோட சைஸ் மாற்றணும், கலர் மாற்றணும்னா கிளிக் பண்ணாலே அதோட ஆப்ஷன்ஸ் வந்து வெளியே நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் போல்டு கொடுத்துட்டு நீங்க ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும்னா ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் மாற்றணும்னா கலர்ஸ் மாற்றலாம். ஸோ இது வந்து லெட்டருக்கான ஃபார்மேட். லெட்டருக்கான ஃபார்மேட்னாலே நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வரும். ஒருவேளை இந்த பாக்ஸ் வரல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஹோம் டூல். ஸோ ஹோம் டூல்ல இந்த ஃபாண்ட் செக்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சேஞ்சஸுமே பண்ணிக்க முடியும். அலைன்மெண்ட்டுமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட், சென்டர், ரைட் அந்த மாதிரி எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டருக்கு, வேர்டுக்கு என்ன சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம எங்க போயிடணும் அப்படின்னா ஹோம் டூலுக்கு வந்து போயிடும். கீழே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவைப்படுது, இன்னொரு ஷேப் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நான் வேற ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன். இதையும் நான் கலர்லெஸ்ஸாக பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு எடுத்துட்டு அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் இங்க எனக்கு ஒரு சர்க்கிள் தேவைப்படும். இதையும் நான் கலர்லெஸ் பண்ணிடுறேன். இங்க வச்சீங்க அப்படின்னா கலர்ட் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் போயிடும். இந்த பாக்ஸ் அதாவது ஷேப் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பாக்ஸ்குள்ள செலக்ட் பண்றேன். சரி, கலர் போயிடுச்சு. இப்போ இதுல நம்ம வேணுங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த ஃபார்மெட் தான் வேணும், இந்த இடத்துல ப்ராசஸ்ங்கிறதுக்கு வேணும். அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணும், இது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. இதுக்கு ஃபார்மெட் பெயிண்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் ஹோம் மெனுல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்டார்ட்டுக்கு என்ன கலரு என்ன ஸ்டைல் இருக்கோ அதை அப்படியே இந்த ப்ராசஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எங்கே போனோம், ஹோம் மெனுக்கு போவோம் இல்லையா.
ஹோம் மெனு போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துட்டு ஜஸ்ட் இதில் வச்சு ஒரு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டரோட என்ன டிசைன்ஸு சைஸ் இருந்ததோ அது வந்து ப்ராசஸ் வந்துடும். இப்போ என்னன்னா சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எஸ் கீழே வந்திருக்கு. அப்போ இந்த டைம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சேம் இதே ப்ராசஸ் அதே மாதிரி இந்த ஸ்டார்ட்டோடது ப்ராசஸோடது ரெண்டு ஃபார்மேட் ஒன்று தான். அந்த ஃபார்மேட் எனக்கு எண்டுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸை செலக்ட் பண்ணிக்கணும். எங்கே அந்த ஃபார்மேட் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், ஃபாண்ட்ல போயிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு அந்த ஹோம் மெனுல போயிட்டு ஃபார்மேட் எல்லாம் கொடுத்தோம். ஸோ இந்த செகண்ட் ஷேப்லயும் தேர்ட் ஷேப்லயும் இருக்கிற ஃபாண்ட்டுக்கு டைரக்டா எதை யூஸ் பண்ணி எடுத்துட்டோம், இந்த ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்கும் ஏரோ மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இன்செர்ட்குள்ள போயிட்டு ஷேப்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க ஏரோ மார்க் இருக்கும், பார்க்கிறதுக்கு அது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும். பட் நீங்க எடுத்து டிரா பண்ணும்போது அது நேராக தான் வரும். நீங்க எங்க வேணுமோ கரெக்டா அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க ட்ராக் பண்ணுங்க. இப்படி கீழே நோக்கி இது பண்ணும்போது நீங்க ஷிஃப்ட் அமுத்திக்கோங்க. அப்போ அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கப்புறம் இந்த டைமண்டுக்கு அது மூவ் ஆகல அப்படின்னா ஒன்றும் அந்த டைமண்டை பெருசு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்படி அந்த கீபோர்டில் 4 ஏரோ மார்க் இருக்கும், பேஜ் அப் பேஜ் டவுன் பக்கத்தில். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அகைன் இன்னொரு ஏரோ மார்க் தேவைப்படுதுன்னா மறுபடியும் இன்சர்ட்ல போயிட்டு இன்னொரு ஏரோ மார்க் எடுத்துட்டு சேம் அதே மாதிரி இங்கிருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஷிஃப்ட் அமுத்திட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அது வரும். இல்லைன்னா இது பாருங்க நம்ம இப்படி ஒரு மாதிரி கிராஸா வரும், கரெக்டா போகுதான்னு தெரியாது. பட் ஷிஃப்ட் அமுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா லைன் வந்து பர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளோ சார்ட் ரெடி. இந்த அவுட்லைன் கலரு, இந்த ஏரோவோட கலரு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிராயிங் டூல்ஸ் அப்படின்றது கீழே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதே தான் ஷேப் டூல் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அவுட்லைன் கலர் அப்படின்னு இருக்கும். ஷேப் அவுட்லைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறதுக்கு முன்னாடி அதோட திக்னஸை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த திக்னஸ் மட்டும் போதுமா அப்படின்னா டேஷ் லைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த டேஷ் லைன்ஸ் வேணும்னா டேஷ் லைன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக நான் ஏதோ சிம்பிளாக இருக்குன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி க்ரீன் கலர் இருந்தது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரெட் கலர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ ஒன்றா மாற்றுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா அட் அ டைமில் நம்ம மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம், ஜஸ்ட்டு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஷேப்பை செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஐக்கான் மாறிடும், பார்த்துக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகும். பாருங்க, குட்டி ப்ளஸ் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் நான் அட் அ டைமில் செலக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் திக்னஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன்ஸோட கலரை மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே அட் அ டைமில் மாறிடுச்சு. இது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் மாற்றிருக்குது. ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா ஷேப்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது தனியாக அது தனியாக மூவ் ஆகக்கூடாது. இது ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே பிக்சராக மாற்றிடணும். இந்த ஏரோ மார்க்கோட ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். அகெயின் ஃபார்மேட் போய்க்கோங்க. இந்த ஏரோ மார்க்கோட ஸ்டைல்ஸையும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிட்டு அதுக்கும் சேம் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் காமனாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு திக்னஸ் அட் அ டைம்ல இன்க்ரீஸ் பண்றோம். அதே மாதிரி அதோட அவுட்லைன் அந்த கலரையும் நம்ம மாத்திக்கிறோம். இது போக ஏரோ மார்க் இது வந்து நம்ம கீழே பார்த்த மாதிரி இருக்கா,
எனக்கு டபுள் ஆரோ மார்க் வேணும் அப்படின்னா அதுலயும் சேம் அந்த ஷேப் அவுட்லைன்ல போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஆரோவோட ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி டாட்டடு, ஒரு சைடு மட்டும் ஆரோ, அதோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்கு, இல்லை ரெண்டு சைடு பால், இல்லை மோர் ஆரோ டைப்ஸ் வேணும்னா நீங்க இதுக்குள்ள போய் எடுத்துக்கலாம். So, நம்ம இதுல ஏதோ ஒன்று வைக்கலாம். இந்த பால் மாதிரி இருக்கிறத வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம அந்த 4 ஐக்கான் சொன்னோம் இல்லையா, பேஜ் அப் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சொல்லியா, அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் ஷோ பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இந்த மூவ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிக்சர் ஏதாவது எடுத்து பார்ப்போம். முன்னாடி நம்ம கீபோர்டு வச்சிருக்கோம் இல்லையா, சரி, இதுல பாருங்க இந்த 4 ஏரோ மார்க் டைரக்ஷன் கீஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரோ மார்க் நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் சைடில் வேணா ரைட் சைடில் மூவ் பண்ணலாம், லெஃப்ட் சைடில் வேணா லெஃப்ட் சைடு, அப்பு இது டவுன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அதை வச்சு பண்ணக்கூடாது, ஒரு சின்ன அலைன்மெண்ட்டுக்கு தான் அது தேவைப்படும். மற்றபடி நம்ம மூவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம பண்ண ஒரு ஃப்ளோ சார்ட். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஷேப்பாக நம்ம மாற்றிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ மூணையுமே எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணும்போது நார்மல் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து செலக்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்லா ஷேப்புமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே ஃபார்மேட்ல போயிட்டு நம்மளுக்கு இங்கே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அரேஞ்சில் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷேப்பாக மாறிடும். அட் அ டைம்ல மூவ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நம்ம மூவ் பண்ணும்போது என்ன வரும், இப்போ இது நான் கனெக்ட் பண்ணல இல்லையா, இது வந்து நான் மூவ் பண்ணும்போது தனித்தனியாக தான் மூவ் ஆகும். ஆனால் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே ஷேப்பாக மாற்றிட்டேன். எப்படி பண்ணேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணிட்டு எங்கே போய் குரூப் கொடுத்தேன், ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த அரேஞ்ச் அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த அலைனுக்கு கீழே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு குரூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது குரூப் ஆயிடும். ஸோ இதை நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப் பண்ணிட்டு அதையும் நம்ம கார்னர் வச்சுட்டு சின்னதும் பெருசும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு A4 சைஸ்ல நம்ம எவ்வளோ பெருசா வேணாலும் ஃப்ளோ சார்ட்ஸ் போட முடியும். இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ இதுக்குள்ளார கலர் கொடுக்கறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஷேப்ல. இப்போ நாம வந்து இது ஃப்ளோ சார்ட்டுக்கு இது நார்மலா நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கோ இல்லை ஒரு பேம்பிளுக்கோ அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் வச்சிங்க அப்படின்னா அது பாருங்க அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா. அந்த எல்லோ வச்சு ஜஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷேப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக கலர் ஃபில் பண்ணுறது இந்த ஷேப் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சும்மா அப்படியே கிளிக் பண்ண வேண்டாம், மூவ் மட்டும் பண்ணீங்கன்னா கலர் வந்து மல்டிபிளாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். வேணும் இந்த கலர் ஓகேனா மட்டும்தான் கிளிக் பண்ணணும். அது வரைக்கும் சும்மா அப்படி வச்சு வச்சு பார்த்துக்கலாம் இந்த கலர் ஓகேவா இந்த கலர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே மூவ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது நார்மல் கலரு. 4 ஷேப் நம்ம எடுத்துக்கலாம், அப்போதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்க இதுக்கு நார்மலாக ஃபில் கலர் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லோ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷேப்பை மாற்றிக்கிறதுக்கு ஷேப் ஃபில்ல போயிட்டு இங்கே பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்குள்ள நம்ம எதாவது ஒரு பிக்சரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதே சேம் ஷேப் ஃபில் தான். பிக்சரை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் ஏ ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கிற பிக்சரை நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் நான் எடுத்துட்டு இன்செர்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷேப்புக்குள்ளார ஒரு பிக்சர் நம்மளுக்கு இன்செர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் பாருங்க இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துக்கோங்க கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரேடியன்ட்ல என்ன இருக்குன்னா நம்ம மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஷேப்ல 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் 4 கலர்ஸ் மல்டி கலர்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேடியன்ட்ல மோர் கிரேடியன்ட்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேர் செலெக்ஷன் பேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு விண்டோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது சாலிட் கலர் தான். கலரே வேண்டாம்னா நோ ஃபில் கொடுத்துடலாம். ஸோ இது பிக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிராடியன்ட் ஃபில். ஸோ இந்த கிராடியன்ட் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்னொரு செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி பாருங்க. இதுதான் கிராடியன்ட் டாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ கலர்ஸ் 4 கலர்ஸ் மினிமமாக இருக்குது. இந்த 4 கலர்ஸை நான் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். எந்த கலர் ஜாஸ்தியாக வேணும் எந்த கலர் கம்மியாக வேணுங்கிறத மூவ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து இடத்துலையும் ஒயிட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருக்கா, எனக்கு இந்த 4 கலர் வேண்டாம் எனக்கு 3 கலர் வந்து அந்த பாக்ஸில் இருந்தால் போகுதுன்னா இந்த இன்ட்டு மார்க் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கலர் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வேணுங்கிற கலரை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துக்கலாம். பரவாயில்ல. இதுக்கு ரெட்டு சென்டரில் எல்லோ. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தான் கலருக்கு போகணும். நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரெட் கலர் தெரியும், நீங்க அது மாதிரி கலர் மாத்திக்கலாம். ரெண்டாவது கிளிக் பண்ணிட்டு எல்லோ கலர் தெரியுதா, ரெட் மாத்துறேன். மூணாவதுக்கு ஒரு ப்ளூ. ஸோ 3 கலர்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதோட டைரக்ஷன் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மாறுது பாருங்க. நான் டைரக்ஷன் மாற்ற அந்த ஷேப்பை நோட்டீஸ் பண்ணுங்க மாறும். இதில் ரேடியல் ஆப்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை நீங்கள் இது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஒர்க் பண்ணி பாருங்க. டிரான்ஸ்பரன்சினா அதோட கலரோட ஷேட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு. இது வந்து இது ஒரு டைப். ஸோ கிரேடியன்ட் கிளிக் பண்ணும்போது மட்டும் சைடில் நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும். மற்றதெல்லாம் டைரெக்டாக நம்ம அதிலே பண்ணிக்குவோம். இன்னொரு ஷேப் எடுத்துக்கலாம். இது வந்து பேட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைல்ஸ் டிசைன் மாதிரி இருக்கும். இதுதான் பேட்டர்ன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெடிமேடாக ஒரு டிசைன்ஸ் அதுவே வச்சுருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இதில் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், சேம் கர்சர் இங்கே வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் கீபோர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு டைப் பண்ணும். இதில் கலர் தெரியல, ஒயிட் கலர் இருக்குது. நான் வந்து கலர் மாற்றுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது மட்டும் தான் பண்ண முடியுமானா இன்னும் நிறைய பண்ணலாம். இதை வந்து 3D எஃபெக்ட் ஷேப்போட எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட் சேம் போயிட்டு ஷேப் ஃபில் கலர்ஸ் பார்த்துட்டோம், அவுட்லைன் பார்த்துட்டோம். இது வந்து எஃபெக்ட். இதில் பாருங்க ப்ரெசெட். இது வந்து ஒரு க்ளோ டைப்ல இருக்கும். ஒரு கிளாஸி மாதிரி இருக்கும். சரிதா, ஒரு 3D ஃபிளார் மாதிரி ஆயிடுச்சா. நார்மலாக ஒரு ஸ்டார் தான் நம்ம எடுத்தோம். பட் அதான் வந்து கிளாஸ் இப்படி இருந்த ஸ்டார் நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. சேம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட எஃபெக்டை யூஸ் பண்ணலாம்.
இது ரிஃப்ளெக்ஷன், கீழே வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். இது க்ளோ. மொத்தமா அந்த ஷேப் வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா அதுலயே கலர் அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் இல்லாம வேற க்ளோ வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க மோர் க்ளோ கலர்ஸ்ன்னு இருக்கா, அதுல போய் நீங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் இருந்தது, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் க்ளோ டைப்ல ப்ளூ மாத்திருக்கேன். ஸோ இது ஒரு டைப். ஸோ இதில் ஒர்க் பண்ணால் அவ்வளோ இருக்கு நம்மளுக்கு. கொஞ்சம் ஐடியாலஜி ஷேப்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், நம்ம எல்லா வகையான பேம்லெட்ஸ் டிசைன் எம்எஸ் வேர்டுலேயே நம்ம செய்ய முடியும். இதுக்கு ஃபோட்டோஷாப் தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஈவன் ஃபோட்டோஷாப் விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அதில் ரெசல்யூஷன் ஹையாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய பிரிண்ட் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்பில் செய்வாங்க. ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் தான், ஒரு சின்ன அளவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ் வேர்ட்லேயே நம்ம எல்லா வகையான ஷேப்ஸும் போட்டு நம்ம சூப்பராக டிசைனை மேக் பண்ண முடியும். ஓகேவா புரிஞ்சா? ஸோ நார்மல் ஏரோ எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. இது க்ளோ டைப் அதே மாதிரி தான். இது எல்லாமே 3D எஃபெக்ட்ஸில் நம்மளுக்கு இதில் ஷோ ஆகுது. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒவ்வொரு பிக்சரையும் நம்ம வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை முன்னாடி பின்னாடி ஏதாவது கொஞ்சம் நகர்த்தணும், இல்லை இதுக்குள்ளார இன்னொரு ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த ஷேப்பு ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எப்படி குரூப் பண்றதை பார்த்தோம் அதே மாதிரி தான் இது. இப்போ பாருங்க, இது நம்மளுக்கு இந்த பிக்சர் பின்னாடி இருக்கு. எனக்கு என்ன பண்ணும், இந்த பிக்சரை முன்னாடி கொண்டு வரணும், அது இந்த பாக்ஸ்குள்ள வைக்கணும் அப்படின்னா நீங்க அதே ஃபார்மேட்குள்ள போயிட்டு இங்க இருக்கு இல்லையா அரேஞ்ச், இந்த அரேஞ்ச் செக்ஷனை பார்த்துக்கோங்க. அதுல நம்ம குரூப் பார்த்தோம், அதுலயே பார்த்துக்கோங்க இந்த பிரிங் ஃப்ரண்ட் சென்ட் பேக்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிங் ஃப்ரண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். பின்னாடி போகணும் அப்படின்னா சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா வந்து ஓகேங்களா. ஸோ இது செலெக்ஷன் பேனு. நம்ம மொத்தமாக எத்தனை ஷேப்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். சில ஷேப்பை டெம்பரவரியாக ஹைட் பண்ணி வைக்கணும்னா இந்த செலெக்ஷன் பேன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஐகான் ஐ மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் செலெக்ஷன் பேனு. இது வந்து ஷேப்ஸை கிளிக் பண்ணும்போது அரேஞ்ச் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஹைட் ஆல் மொத்தமாக ஹைட் ஆகிடும், நம்மளுக்கு ஷோவால எல்லாமே ஷோ ஆகும். சிலதை மட்டும் ஹைட் பண்ணணும்னா இந்த ஐயை மட்டும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும். இதெல்லாம் பாருங்க குரூப்னு இருக்கா. ஸோ இதை திரும்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டார்ட் ப்ராசஸ் இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குரூப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த குரூப்புங்கிறத காமனாக காட்டுது. இந்த குரூப்பை நீங்கள் மொத்தமாக ஐக்கானை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்த பிக்சரும் போயிடும். ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா இந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது இந்த செலெக்ஷன் பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வேணுங்கிறது வச்சுட்டு ஃபைனலாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஷேப் தான், ஆனால் ஷேப்பில் நம்மளுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ ஒரு ஷேப் எடுக்கிறோம். ஸோ எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வரும். எல்லோ கலர் வந்து அதோட எட்ஜஸை வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக வர்றது தான். ஸோ இந்த மாதிரி இந்த டிராயிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வியூக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகும். இது ஃபார்மேட். இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா எப்போல்லாம் நான் ஷேப்பை கிளிக் பண்ணுறேனோ அப்போ மட்டும் ஒர்க் ஆகும். நார்மலாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். எகைன் அந்த டூல் வேணும்னா மறுபடியும் ஷேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டூல் வரும். ஓகேவா. ஸோ இதை நான் மூவ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு சம்டைம்ஸ் சில சிஸ்டத்தில் மூவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரேப் டெக்ஸ்ட். இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்கொயர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், இதில் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸ்கொயர் கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மூவ் ஆகும். சில பழைய வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அதாவது இந்த மாதிரி நம்ம மேனுவலாக நகர்த்துறோம் இல்லையா, அது மாதிரி உடனே நகராது. ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வரும். நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகும். அதை நான் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதா, ஒரு டாக்குமெண்டேஷனுக்குள்ளார நீங்கள் ஒரு ஷேப் வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது அந்த டைப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷேப் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு ஷேப் எடுத்துட்டு எந்த பொசிஷனில் வேணுமோ
அந்த பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ள வைக்கும்போது இந்த பொசிஷனுக்குள்ள வச்சு நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. அது எந்த இடத்துல வேணுமோ அது அழகா ஃபிட் ஆகும். பிட்வீன் டாக்குமெண்ட்டுக்குள்ளார ஒரு லெட்டருக்குள்ளார அது வேணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப் பிட்வீன்ல வேணும்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதில் செட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கு, கொடுக்குறேன், நீங்க அது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க வெறும் லேர்ன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா பத்தாது. அப்புறம் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. முடியாத பட்சத்துல மட்டும் ரெக்கார்டட் கிளாஸ் பாருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் சில ஆப்ஷன் சொல்லும் போது நீங்க இந்த இடத்துல நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெக்கார்டட் கிளாஸ்ல இது ரொம்ப பக்கத்துல வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ்க்கு வர பாருங்க. இப்போதான் நம்மளுக்கு ஈஸியா புரியும். அது நம்ம கிளாஸ் இதெல்லாம் இது பார்த்துட்டு எகைன் நீங்க அது பாருங்க. எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மறக்காது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை மறக்காம ஒர்க் பண்ணி பாருங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் கலர்லெஸ் பண்ணிக்கோங்க. கலரோடு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் கலர்லெஸ் பண்றேன். இல்லை இதுலயே இந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கலர் ஓகேனாலும் நீங்க இந்த கலர்ல வச்சுட்டு நீங்க டைப் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ் உங்களோட விஷ் தான். நான் கலர்லெஸ் பண்ணிட்டு கலர் கொடுக்கலாம். இல்லை இந்த கலரே எனக்கு ஓகேன்னா டேரக்டா நீங்க அதுல டைப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஷேப் கலர் கொடுக்கறது, ஷேப்புக்கு கலர் கொடுக்கறது. இது அவுட்லைன் கொடுக்கறது. இது ஷேப்போட மொத்த எஃபெக்ட். 3D எஃபெக்ட்ல இருந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இது இதுல ஒர்க் ஆகாது. இது வேர்ட் ஆர்ட் எடுக்கும் போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த செக்ஷனை இதுல அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அரேஞ்ச் பண்றது. நான் ரொட்டேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நம்ம மேனுவலா ரொட்டேட் பண்றோம். இதை வச்சுட்டு இது நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் இல்லாம ரொட்டேட் பண்றது. பட் இந்த ரொட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுலயுமே உங்களுக்கு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க இதை மாத்திக்கலாம். ஹைட்டு வித் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இதுல இன்சர்ட் ஷேப்ஸ்னு இன்னொரு செக்ஷன் இருக்கு. இதுல பாருங்க, இது ஆல்ரெடி இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எகைன் இன்னொரு ஷேப் எடுக்கிறதுக்கு இன்சர்ட்டுக்குள்ள போய் எடுக்க வேண்டாம். டைரக்டா இதுல போயே எடுத்துக்கலாம். இங்கே டாட் கிளிக் பண்ணீங்கன்னா அதே ஆப்ஷன் தான் சைடா விசிபிள் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுல எடிட் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எடிட் பாயிண்ட்ஸ்ங்கிறது இந்த பிளாக் மாதிரி வந்துடும். அந்த ஷேப்பை நான் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஷேப். ஸோ இதில் இல்லாத ஷேப்பை நீங்க கிரியேட் பண்ணணும்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எடிட் ஷேப் வச்சுட்டு நம்ம மேக் பண்ண முடியும். சேஞ்ச் ஷேப்னா அந்த ஷேப்பே வேண்டாம் எனக்கு இதுல இருக்கிற ஷேப்பே போதும்னா அதுல இருக்கிற ஷேப்பை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இது ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது நான் இன்செர்ட் தனியாக எடுப்பேன். இங்கே இருக்கும். இந்த இடத்துலையும் அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதை அது பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஷேப்ஸ் பொறுத்தளவு உள்ளதான். ஒரு ஷேப் எடுக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன செக்ஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஷேப் ஸ்டைலுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அரேஞ்சுன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. சைஸுங்கிறது அடிஷ்னல், அவ்வளோதான். ஸோ இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலுங்கிற செக்ஷன் இதுல இந்த சாப்டருக்கு அது கவர் ஆகாது. நம்ம அடுத்த சாப்டர்ல அதை நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.